Hi friends, good morning. இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இன்னைக்கு இல்ல கொஞ்ச நாளாவே மார்னிங் ரொட்டீன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்புளுந்து கஞ்சி தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போறோம். இது ரொம்ப கொஞ்சம் முதுகு வலியில இருக்கனால இடுப்பு வலியில இருக்கனால இது கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இத குடிச்சிட்டு போறோம். இது ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சிம்பிளா வந்து ஒரு பேச்சுலர்ஸ்க்கு டக்குன்னு ஒரு லஞ்சுக்கு வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும். ஏன்னா நம்ம இதில் தண்ணியில் ஊற்றி வதக்க மாட்டோம். அதனால் எண்ணெய் இவ்வளோ வேணாங்கிறவங்க கம்மியாக ஊற்றிக்கோங்க. இது இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஃப்ரை ஆகுறது. அதனால் இது இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானோன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே பாருங்க ரொம்ப கம்மி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருஞ்சீரகம் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சுக்கணும். ஓகே, அவ்வளோ பொடி பொடியாக இருக்கணும். இந்த மாதிரி அரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இது சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பூண்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்து வறுபட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும் கடிக்கிறதுக்கு. நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இது போட்டு நல்லா கிளறிடலாம். போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இதை சிம்மில் வச்சுருங்க. இது சமம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிடலாம். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம கஞ்சியில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம ட்ரை பண்ணுறோம். அதனால் ஒயிட் சுகர் போகவே போகாதீங்க. தேங்காய் போடலாம். சரி, டெய்லியும் குடிக்கிறதாச்சு, அதனால் தேங்காய் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ இனிப்பு வேணுமோ இல்லை அந்த அளவுக்கு. ரொம்ப தித்திப்பாக போட்டால் பாயசம் மாதிரி ஆயிடும், கஞ்சி மாதிரி குடிக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சா அவ்வளோதான், நம்மளோட கஞ்சி ரெடி. இப்போ பாவக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கிளறிட்டு இப்போ வந்து 2 மசால் தாங்க. சரியா, என்னடா இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க அப்படின்னு யோசிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேச்சுலர் ரெசிபி. இது வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போடுற. இதுதான் காரத்துக்கு. நம்ம பச்சை மிளகாலாம் எதுவுமே போடல, அதனால் டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். அடுத்து சாம்பார் தூள் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது நல்லா பாவக்காய் வேகிற வரைக்கும் ஒரு 10 to 15 நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சுட்டு இடையில ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி சுருண்டு வந்தோன்னா கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில். அவ்வளோதான். அப்படியே நிறுத்திட்டு நல்லா சூடாக, இப்போ லஞ்சுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன், அப்படியே சூடாக சாதம் எடுத்து வச்சுருக்கிறது மேலே அப்படியே போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துலலாம் வேணாம், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அப்படியே அதோட பிசைஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளான vlog தான். பேச்சுலர்ஸ்க்கு சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கனாலும் ரச சாதமோ சாம்பார் சாதமோ வச்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.